பாருங்களேன், ரொம்ப நேரமா ஒரு ஆளு நம்ம கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ராஜி, வண்டி கொஞ்சம் சைட்ல நிப்பாட்டுமா. உனக்கு அவனை யாருன்னு தெரியுதா? தெரியல. உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு நீ யாருன்னே தெரியாது, ஆனா உன் பேர் மட்டும் தெரியும். யாரோ உன்னை ஃபாலோ பண்றது மட்டும் சொல்ல தெரியும், ஆனா யாருன்னு கேட்டா தெரியாதுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க காதுல என்ன பூ சுத்துறியா? ராஜி, அவதான் தெரியாதுங்கிறாளம்மா. எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான், நாம பார்த்த உடனே ஓடி போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏய், நீ தாண்டி சொல்லணும். எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ராஜி, என்னாச்சு உனக்கு? ஏன் அந்த பொண்ணு போட்டு இப்படி பாடுபடுத்துற? இது பாரு, எனக்கு இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைன்னு. எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. உனக்கு எல்லா விஷயத்திலயும் சந்தேகம் தாம்மா. பேசாம வாமா, வண்டி எடுமா. அண்ணே, கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். இப்படிலாம் பேசினாதானே இவ யாருன்னு நமக்கு தெரியும். ஏம்மா, தன்னை பத்தி எதுவுமே தெரியாதுமா அவளுக்கு. அவளால உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது பாரு, நீ யாரு, எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா யாரு, இப்போ ஒருத்த உன்னை பார்த்து பயந்து ஓடினானே அவன் யாரு, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ராஜி, இவளுக்கு அம்னீஷியா. இவ ஒரு பேஷண்ட். கொஞ்சம் கொஞ்சம் மதமா எதுவுமே ஞாபகத்துக்கு வரும். நாம அவசரப்படக்கூடாதுமா. இது பாரு, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு, அதை கண்டிப்பா இவ தெளிவுபடுத்தி தான் ஆகணும். சொல்லு, வந்தவன் யாரு? எதுக்காக உன்னை ஃபாலோ பண்றா? இவன் தான் உன்னை கடத்த முயற்சி பண்ணானா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டா, அப்படிதானே? ராஜி, அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி விட்டுக்கிட்டே இருந்தா இவ யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. என் ஸ்னேகாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமலே போயிடும். ஏமா, இவளுக்கும் ஸ்னேகாக்கும் எதுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? என்னது? நானா முடிச்சு போடுறேன்? நீதான். ஸ்னேகா திதி அன்னைக்கு வந்தா கஸ்தூரின்னு பேர் வச்சிருக்கா. ஸ்னேகாதான் எங்க இருந்தோ இவளை அனுப்பி வச்சிருக்கான்னு புலம்பிக்கிட்டே இருந்த. நான் புலம்பறனா? பின்ன எங்க இருந்தோ வந்தவளை ஸ்னேகா ஸ்தானத்துல வச்சு பாக்குறியே, அது தப்பு இல்லையா? சரி, இப்போ உனக்கு என்னமா வேணும்? இவ்வளவு கேள்வி கேட்டா உனக்கே கோபம் வருது? தேவையில்லாம அவளை எதுக்குமா சந்தேகப்பட்டு இருக்க? கேக்குற கேள்விக்கு இவ பதில் சொல்லிட்டானா நான் ஏன் சந்தேகப்படணும்? மா, யாரோ ஒருத்தன் இவளை ஃபாலோ பண்றான். அதுக்கு இவ என்னமா பண்ணுவா? ஆமா, இவ மேல உனக்கு என்ன இவ்வளவு பாசம்? நீ இடம் கொடுக்க போய் தான் இவ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஏய், சண்டையே உன்னாலதாண்டி. உன் பேரு கஸ்தூரின்னு சொல்ற, ஆனா கோவில்ல ஒருத்தி உன்னை ஷீலான்னு கூப்பிடுறா. கந்தசஷ்டி கவசம் சொல்ற உனக்கு சர்ச்ல என்ன வேலை? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. என்னால எப்படி உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? ஏய், இங்க பாரு, இது ரோடு. இத பாருமா, அவ பேசுற எதையும் மனசுல வச்சுக்காத. ராஜி போ போ, உன்னை புரிஞ்சுப்பா. போமா, போய் வண்டியில ஏறு. போய் வண்டியில ஏறுமா.
அபிராமி, அபிராமி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இல்லைம்மா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லைம்மா. எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னப்பா புரியாத மாதிரி கேட்குறீங்க? அருணும் நினச்சி கவலைப்படுறியா? ஆமாப்பா. கும்பகோணத்தில் இருந்த வரைக்கும் சம்பாத்தியம் கம்மியாக இருந்தாலும் 3 பேரும் நிம்மதியாக தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறா. வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லையேப்பா. ஆமாம்மா, பெருமாள் தான் பெரிய பிரச்சனையாக இருப்பானோன்னு நினச்சேன். அதோட பெரிய சிக்கல் பிரியா மூலியமாக வந்து நிற்குது. என்ன பண்ணுறது? பிரியா விஷயத்தில் சரியாக விசாரிக்காம நாம தான்ப்பா தப்பு பண்ணிட்டோம். இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? விடுமா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே யாரை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமாப்பா, இந்த கதையை பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிடுங்க. இந்த அருண் அடங்கவே மாட்டேங்கிறேனம்மா. பிரியாவுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டே திரியிறான். அதாம்மா எனக்கு பயமாக இருக்கு. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள இவன் மூக்கு நுழைச்சா பிரச்சனை இன்னும் பெருசாயிடாது? நாம சொன்னா எங்கப்பா கேட்குறான்? அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பிடிவாதமாக நிற்கிறான். அப்படியே அவங்க அப்பன் புத்தி. அவன் மனசில் இன்னும் பிரியா இருக்காளோன்னு சந்தேகமாக இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. பிரியாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான், அவ்வளோதான். அபிராமி, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவங்கிட்ட நீ நைஸாக பேசி சம்மதம் வாங்கிடு. நம்ம ஊருக்கே போயிடலாமா? இல்லப்பா, இப்போ அவன் இருக்கிற நிலைமையில யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். பிரியாவை நேரில் பார்த்து பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. அவன் புருஷனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாது? ஆமாப்பா, ஒரு பக்கம் பிரியா, இன்னொரு பக்கம் பெருமாள். இந்த 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என் மகன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அதெல்லாம் நல்லபடியா தான் முடியும், கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா முடியும். பெருசு, ஏன் சாப்பிடும்போது எந்திரிச்சுக்கிட்டு உட்காந்து கொட்டிக்க. இங்க எதுக்கு வந்த? என் பையன், என் வாரிசு, என் ரத்தம் இந்த வீட்டுல இருக்குது. அவனுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு தோணுது, அதுக்காக வந்தேன். இங்க பார், பேசாம வெளியில போ. நான் என்னமோ ஒன்ன பார்க்க இந்த மாதிரி பேசாம போ, பேசிக்கிட்டு போனுக்கிட்டு. என் பையன் ஒரு பொண்ணு ஆசைப்படுறான், அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது என் கடமை. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பெருமாள், பிரியாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. லூசாயா நீ? அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதா? அவளுக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, அங்க வேற எதுவும் நடக்கல. ஏன்னா அந்த புருஷனை அந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அந்த புள்ளைய என் பையன் உசுரா நினைக்கிறான். வேற ஒருத்தையும் கட்டி வச்சா இவன் வாழ்வானா? 2 பேர் வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? அவனை துரத்தி விட்டு இவனை கட்டி வச்சோம்னா 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. இப்படி பேசுறிய உனக்கு அசிங்கமா இல்ல? 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் கல்யாணம் பண்ணும் போதே அசிங்கமா நினைக்கல. சரி, என் பையன் அந்த பொண்ணை என்ன வச்சுக்கிறதுக்காக கேட்கறான். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தத்தானே கேட்கறான். ஆசைப்பட்ட பொண்ணை அவனை கட்டி வச்சு அழகு பார்க்கறதுல என்ன தப்புங்கிறேன். பெருமாளோட புள்ளடி, அவன் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அபிராமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு பிரியா அவ கழுத்துல இருக்கிற தாலிய ஆபீஸ்க்கு வரும்போது வீட்லயே கழட்டி வச்சுட்டு வராளாம். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லி இருக்கிறா. ஏன்? நம்ம பையன் மேல அவளுக்கு அவ்வளவு ஆசை. புரியுதா? அப்போ விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவ வாழ்ந்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஏன் புரியல? சோ எதுக்கு பெருமைக்கு போய் ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கணும்? பிடிச்சவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே? நம்ம பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதெல்லாம் கிடையாது. நான் தான் என் பையனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ அடம்பிடிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன் பையன் இந்த பிரியாவை மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்வானா? இந்த பக்கம் இவன் சோகமாயி, அந்த பக்கம் அவ சோகமாயி, வாழ்க்கையை வீணா போயிடாதா? இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிதா என் விக்ரமையே சாவடிச்சிட்ட. இன்னைக்கு இவனையாவது வாழ விட. கரெக்ட். நீ சொல்றது 100க்கு 100% உண்மை. என் வாழ்க்கையில நான் போட்ட கணக்கு முதல் முறையா தப்பா தான் போச்சு. ஆனா இனிமேல் அப்படி ஆகாது. அருண் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அருண் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையில குறுக்கிடாத. அவனை விட்டுட்டு போயிடு. பெருசு, உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னே புரியலையா? அந்த புள்ளை அவன் இன்னும் மறக்கலையா? அவன் ஞாபகமாவே இருக்காயா? அப்படி யார் சொன்னா? அந்த ஆபீஸ் புள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவனை பத்தி தான் பேசுதான், இவன் அவளை பத்தி தான் பேசுறானா. இடையில என்ன? அவ கழுத்துல தொங்கிட்டு இருக்குதே அந்த தாலி தான் பிரச்சனை. அவத அந்த பிள்ளைக்கும் புரியுன்னு வச்சுக்கேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுமா, நீ நினைச்சபடி எல்லாம் வாழலான்னு சொன்னோம்னா அந்த கை தகல்ட்டி கீழே போட்டுருவான்னு வச்சுக்குவோம்.
ஏன் ஊர் உலகத்தில் இது மாதிரிலாம் நடந்தது இல்லையா? அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவன் புருஷனை அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக அவன் நம்மகிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணா அவன் கேட்கறத கொடுத்து அனுப்பிச்சிருவோம். நம்ம பையனும் அந்த பொண்ணும் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான் எனக்கு. அது நம்ம கடமையும் இல்லையா? உன் கண்ணில் படாத வரைக்கும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். இத பார், தயவு செஞ்சு அருணை விட்டுரு. அவன் அழகுக்கும் அறிவுக்கும் 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வேற உன் புள்ள மனசுக்குள்ள அந்த பிரியா வாழ்ந்துட்டு இருக்கா, புரியுதா? அப்படின்னு அருண் வந்து உங்ககிட்ட சொன்னானா? அடையா, நீ வேற டார்ச்சரா இருக்க. பெத்த பிள்ளைங்க சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது செய்வோம்யா. இத பாரு, இந்த வீட்டுக்கு யார் மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ இந்த விஷயத்துல தலையிடாத. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னா என் தலையில கால் கூட இடுவேன். அதுக்குன்னு பிரியா புருஷனை ஆள் வச்சு அடிப்பியா? அசிங்கமா இல்லையா உனக்கு? ஓ, ஏன் அடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? அவன் என் புள்ள மேல கை வைக்கிறான், அதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்க சொல்றியா? இப்ப என்னாச்சு தெரியுமா? அருண் சொல்லித்தான் நீ இதெல்லாம் பண்றேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாயா, அருணுக்காகத்தான் அவனை அடிச்சேன். அப்படியே அருண் சொல்லித்தான் அவனை அடிச்சேன். அவன் நினைச்சா நினைச்சிட்டு போறான். வெங்காயம். இப்படித்தான் மூத்த மகன் அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு மேல ஆசைப்பட்டு கடைசியில செத்தே போனான். என் பையனை ஒண்ணும் நான் அப்படி வளர்க்கல. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற அளவுக்கு என் பையன் ஒன்னும் தரங்கட்டு போயிடல. தவார், என் பசங்க ஆசைப்பட்ட பொருள் அது எங்க இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அது அவனுக்கிட்ட கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு பொருளை வாங்குறதுக்கும் தட்டி பறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யோ பெருசு, பசங்க பாசத்துக்காக எங்கிருந்து வேணா தட்டி பறிக்கலாம், தப்பே கிடையாது. வாங்கி கொடுக்கற அளவுக்கு பிரியா ஒன்னும் பொம்மை இல்ல, உயிருள்ள ஒரு பொண்ணு. உன் இஷ்டத்துக்கு ஆடாத, பேசாம போயிடு இங்க இருந்து. இப்ப போறேன். ஆனா என் புள்ள ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைப்பேன். ஹைட்டா, ஏய் மேல போடுறா, கீழே போடுற. மேல போடு, நல்ல ஹைட்டா போடு. கேட்ச் போடு. மேல போடு, நல்ல ஹைட்டா. ஏய் சீக்கிரம் போடுங்க. இவ்ளோ ஃபாஸ்டா போடுற? பால் போடுங்க தா. இந்தா. இந்தா. அத்தை, வாத்த உள்ள போயிடலாம். ஏய் கபிலா, டேய் நில்லுடா. எங்கடா ஓடுற? நான் உங்க அப்பன்டா. என்ன பார்த்து என் பயந்து ஓடுற? நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன விடு, நான் போறேன். என்ன விடு, என்ன விடு. டேய் இது பாரு, உனக்கு சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன், வாங்கிக்கோடா. வேணாம். அப்படியே உன் அம்மா மாதிரியே உனக்கு பிடிவாதம். சாக்லேட் சாப்பிட்றா. என்ன விடு. டேய் சொன்னா கேளு. டேய் வீண பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. என்ன விடு. எனக்கு எதுவும் வேணாம். என்ன விடு. ஏய் நீதான் மயிலோட சம்சாரமா? நான் யாருன்னு தெரியுமா? பாண்டியன். என்னை பற்றி இந்த வீட்டில் சொல்லியிருப்பாங்களே, பெருமையா ஊதாரி உதவாக்கற தண்டச்சோறுன்னு சொன்னாங்களா? சும்மா இருடா, சும்மா இருறாங்க. அம்மா கிட்ட போணும். ஏன்டா சொல்ற? எங்க எதுக்கு வந்த? என்ன விடு.
வெளியில. போடா. சத்யா என்னை மன்னிச்சிடு. வாய் மூடு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கு மேலேயும் உன்னை நான் நம்பினேனா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. புள்ளைய காசுக்காக விக்க பாத்தியே, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டியா இங்க வந்திருக்க? சத்யா யாருமா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட்டது பெரிய விஷயம். மரியாதையா கிளம்பு. எதுக்கடி தேவையில்லாம இவங்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போ. அத்தா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடாத தப்பையெல்லாம் பண்ணிட்டேன் அத்தா. இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சத்யா சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. இதே மாதிரி தான் போன தடவை வந்து நடிச்சு என் பேரனை தூக்கிட்டு போனேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் விட்டு இருந்தா வெளிநாட்டுக்கே இல்ல கடத்திட்டு போயிருப்பாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தைரியமா வந்து தெரியாம பண்ணிட்டேன்னு வேற சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிக்கிறதே கிடையாதா? எப்பா சாமி, இனிமே உன்னை நம்புறதாவே இல்ல. வேண்டாப்பா, தயவு செஞ்சு எங்க பொறுமையை சோதிக்காத. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து காரி துப்புறதுக்குள்ள மரியாதை நீயே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு. இல்ல நடக்கிறத. ஏய், என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் உள்ள வேலையை பாரு, போடி. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. எல்லாம் என் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. ஏந்திருங்க. இல்ல அத்தை, நான் மன்னிச்சிட்டேன்னு என்ன சொல்லுங்க. பண்றீங்க? தாய் இல்லாத புள்ளத்தை தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன். கண்டிச்சு வளர்க்க ஆள் இல்லை. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு அம்மா இருந்து கண்டிச்சு வளர்த்துருந்தா நானும் மயில் வாகனம் மாதிரி உருப்பட்டிருப்பேன். ஒரு போலீஸாவோ இல்லை கலெக்டராவோ ஆயிருப்பேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்தை. ஐயோ, என்னை முதல்ல மன்னிச்சிருங்க எந்திரிங்க அத்தை. மாப்ள. மா, இன்னொரு தடவை இந்த ஆள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க, ஐயோ அப்புறம் சத்யா, அவ்வளவுதான். நீ என்ன மன்னிச்சிரு. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? எந்திரிச்சு போய வெளியில. இல்ல சத்யா, நான் குடிக்கல சத்யா. இப்பெல்லாம் நான் குடிக்கிறதே இல்ல. குடிப்பழக்கத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே குடிக்கிறது இல்லைன்னு எங்க அம்மா சமாதி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இப்ப எதுக்கு மாப்ள இங்க வந்தீங்க? அவளும் உங்க மேல கடுப்புல இருக்கிற. பேசாம போங்க சொல்றேன். அதான் அம்மா, பெத்த பிள்ளைய வித்து சம்பாதிச்ச காசு தீர்ந்து போயிருக்கும். குடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருந்திருக்கும். அதான் நம்ம ஞாபகம் வந்திருக்கும். கை கால்ல விழுந்து நடிச்சு திரும்ப என் குழந்தைய கொண்டு போய் விக்கலான்னு பாக்குறான் போல இருக்கு இந்த ஆளு. ஐயோ இல்ல என் கூட பிறந்த தம்பி என்னடான்னா என் பையன் கழுத்துல இருந்த செயின் அறுத்துட்டு போயிட்டான். இந்த ஆளு என் புள்ளைய தூக்கிட்டு போக பாக்குறான். எல்லாம் என் தலை ஐயோ எழுத்து. சத்யா, அப்படியெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு நான் நம்பு. யோ, செத்தாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன். போய் வெளியில. இது பாரு, இப்ப நீ நேத்துக்கலாம் தண்டவாளத்துல போய் தலையை குடுக்கற தவிர வேற வழி ஐயா இல்ல. சாமி, முதல்ல அத செய். நீ போய் சேர்ந்துட்டனா ஒரேடியா என் தாலியை கழட்டி தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இருப்பேன். என்ன பேச்சு பேசுற நீ? உண்மையை சொல்லு. கபில் என்ன தூக்கிட்டு போய் விக்கலான்னு வந்தியா, இல்ல மும்பை கொல்கத்தான்னு என்ன எங்கேயாவது கொண்டு போய் விக்க போறியா? சொல்லியா? என்ன சத்யா இப்படியெல்லாம் பேசுற? நான் அப்படியெல்லாம் இல்ல. சத்தியமா திருந்திட்டேன். இங்க பாரு, உன்னை நம்பனா நான் நடு தெருவுல தான் நிக்கணும். பேசாம போறியா, இல்ல விளக்க மாத்தால அடிச்சு வெளியே அனுப்பட்டுமா?